தமிழ்நாடு தேர்தல் வரலாற்று வெற்றியை நோக்கி தமிழக வெற்றிக் கழகம். தமிழ்நாட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் தோல்வி. எமது நிலத்தை மீட்க போராடுவது இனவாதமா? அமைச்சர் பிமலிடம் கஜேந்திரகுமார் கேள்வி. மதுபோத்தலால் அடித்து ஒருவர் கொலை. யாழ்ப்பாணத்தில் சம்பவம். 25 லட்சம் டாலர் மோசடி. FBI உதவியை நாடுகிறது அரசு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையில் களமிறங்கிய தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வகிக்கின்றது. அந்த கட்சியின் 107 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அந்த கட்சியின் சார்பில் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2இலும் முன்னிலை வகிக்கின்றார். தற்போதைய ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. எனினும் அந்த கூட்டணியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தோல்வியடைந்துள்ளார். இதே நேரம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 54 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி எந்தவொரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. இந்த செய்தி எழுதப்படும் வரை வெளியான முடிவுகளின்படி எந்தவொரு கட்சியும் ஆட்சியை அமைப்பதற்கு தேவையான 118 என்ற அறுதி பெரும்பான்மையை பெறவில்லை. எனினும் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதே சமயம் ஒன்றிய பகுதியான புதுச்சேரியிலும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 2 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தோல்வியடைந்துள்ளார். சென்னை கவுத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் B.S. பாபுவிடம் 8000 வாக்குகளால் தோல்வியை தழுவினார். கவுத்தூர் தொகுதி 2011ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த தொகுதி உருவாக்கப்பட்ட காலம் முதல் அங்கேயே ஸ்டாலின் போட்டியிட்டு வந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நயினாதீவு மற்றும் நாகவிகாரை பிக்குமாரே தையிட்டி விகாரை சட்டவிரோதமானது என தெரிவித்த பின்னரும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க யாழ்ப்பாணத்தில் பொய்களை கூறுவதை நிறுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராஜா கிரேம்கவு சரஸ்வதி மண்டபத்தில் சட்டத்தரணி சுகாஷ் எழுதிய தமிழின் கனவு நூல் வெளியீட்டில் பிரதம விருந்தினர் உரையை ஆற்றும்போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் காணிகளை சட்டவிரோதமான முறையில் அபகரித்து தையிட்டியில் கட்டப்பட்ட சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக போராடும் மக்களுக்கு குரல் கொடுப்பதை யாழ் மே தின கூட்டத்துக்கு வருகை தந்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இனவாதம் என்கின்றார். மக்களின் காணியை மக்களுக்கே தெரியாமல் ராணுவத்தினரால் சட்டவிரோதமாக பிடித்து கட்டுமானம் ஒன்றை கட்டி அதற்கு திசவிகாரை என்ற பெயரை வைத்துள்ளனர். இந்த விகாரை சட்டவிரோதமான முறையில் தனியார் காணிகளை அபகரித்து கட்டப்பட்டுள்ளது என தெளிவாக நயினாதீவு விகாராதிபதியும் யாழ்ப்பாண நாகவிகாராதிபதியும் ஏற்கனவே தெளிவாக கூறிவிட்டார்கள். இவற்றையெல்லாம் அறிந்துவிட்டு அறியாதவர் போல தையிட்டி விவகாரத்தில் தமிழ் கட்சி இனவாதமாக செயற்படுகிறது என மேடையில் பேசுகின்றார். தையிட்டியில் மக்களின் காணியை திருட்டுத்தனமாக அபகரித்து கட்டப்பட்ட சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக மக்கள் போராட்டத்தை ஆரம்பித்த நிலையில் நாமும் தமிழ் தேசிய பேரவையும் ஆதரவு வழங்கி அவர்களுடன் நில உரிமைக்கான போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம். இதனை பொறுக்க முடியாத தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் தையிட்டி காணி அளவீட்டை இனவாத தமிழ் தலைமைகள் குழப்புவதாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். மக்களின் காணியை அபகரிப்பதை மக்களிடம் திருப்பிக் கொடுக்க முடியாத அரசாங்கம் அதற்கு எதிராக மக்களுடன் சேர்ந்து போராடும் எம்மை இனவாதிகள் என்கின்றார்கள். இந்த நிகழ்வில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சட்டத்தரணிகள் இருக்கின்ற நிலையில் அவர்களிடம் நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். தையிட்டி மக்கள் தமது நிலத்துக்காக போராடுகின்றார்கள். அவர்கள் சகல கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் சிலர் மட்டும் அவர்களின் போராட்டத்தோடு தொடர்ந்து பயணிக்கின்றனர். சட்டத்தரணிகளுக்கும் பெரும் பொறுப்பு இருக்கின்றது. நீதிமன்றத்தில் சட்டத்தை பேச வேண்டும் அல்லது மக்களிடம் சட்டம் தொடர்பான அறிவை போதிக்க வேண்டும். இதை ஏன் நான் கூறுகின்றேன் என்றால், நிலத்தை இழந்த மக்களுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போராடும் போது அரசியல் சாயம் பூசப்படுகிறது. நீங்கள் சட்டத்தரணிகள், நீங்கள் அந்த போராட்டத்துக்கு சென்று மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். அதை நீங்கள் செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது. ஆகவே உரிமைக்கான போராட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்லும் எம்மை இனவாதிகள் என்று தெற்கு சித்தரிக்கும். ஆனால் அந்த இனவாதத்தை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் ஒன்றாக மது அருந்தியவர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கொலையில் முடிவடைந்துள்ளது. சம்பவத்தில் குருநகர் பகுதியைச் சேர்ந்த எபிசிஎஸ் ஜெஸ்மன் வயது 36 என்பவரே உயிரிழந்துள்ளார். குருநகர் புதுமை மாதா தேவாலயத்துக்கு அருகில் நண்பர்கள் இருவர் ஒன்றாக இருந்து மது அருந்தியுள்ளனர். இதன்போது இருவருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் திடீரென ஒருவர் மற்றவர் மீது மதுபோத்தலால் தலையில் பலமாக தாக்கியுள்ளார்.
இதில் தலையில் படுகாயமடைந்த நபர் இரத்த வெள்ளத்தில் மயங்கி சரிந்த நிலையில் அங்கிருந்து மீட்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் தாக்குதலை மேற்கொண்டு குருநகர் பகுதியைச் சேர்ந்த நபரை கைது செய்துள்ளார். திரைசேரியிலிருந்து 25 லட்சம் அமெரிக்க டாலர் திருடப்பட்டமை தொடர்பான விசாரணைகளில் அமெரிக்காவின் புலனாய்வு பணியகத்தின் உதவியை நாடுவதற்கான நடவடிக்கைகளை இலங்கை அதிகாரிகள் எடுத்துள்ளனர். இதற்காக இணையவழி தாக்குதல்கள் மற்றும் தரவு திருட்டை கண்டறிவதில் நிபுணத்துவம் பெற்ற ஓர் அமெரிக்க இணைய பாதுகாப்பு நிறுவனத்தின் உதவியும் பெறப்பட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மேலும் இந்த விசாரணைகளில் ஆஸ்திரேலிய அதிகாரிகளும் இலங்கைக்கு ஆதரவு அளித்து வருவதால் இது ஒரு சர்வதேச அளவிலான விசாரணையை உருவெடுத்துள்ளது. இந்த மோசடி மின்னஞ்சல்களின் மூலம் திருடப்பட்ட பணத்தின் தற்போதைய இருப்பிடம் அல்லது இந்த வலையமைப்புக்கு பின்னால் உள்ள நபர்கள் குறித்து இதுவரை எந்தவொரு குறிப்பிட்ட தகவலும் வெளியிடப்படவில்லை. மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவும் இவ்விடயம் குறித்து மேலும் விசாரித்து வருகிறது. ஜனவரி மாதத்திலிருந்து இந்த இணையவழி தாக்குதல் குறித்து நிதியமைச்சுக்கு தெரிந்திருந்தாலும் இது குறித்து முதல் முறைப்பாடு மார்ச் 28 அன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன்படி அதற்கு பின்னர் முறையான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த இணையவழி தாக்குதலில் பிற நாடுகளுக்கு செலுத்தப்பட வேண்டிய கடன் தவணைகள் தொடர்பான ஆவணங்களும் திருடப்பட்டிருக்கலாம் அல்லது நகலெடுக்கப்பட்டிருக்கலாம் என்று திரைசேரி அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இதன் காரணமாக எதிர்காலத்தில் எந்தவொரு பணப்பரிமாற்றத்துக்கும் முன்பு மின்னஞ்சல்களையும் தரவுகளையும் கடுமையாக சரிபார்க்குமாறு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தேர்தல் வரலாற்று வெற்றியை நோக்கி தமிழக வெற்றிக் கழகம். தமிழ்நாட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தோல்வி. எமது நிலத்தை மீட்க போராடுவது இனவாதமா? அமைச்சர் பிமலிடம் கஜேந்திரகுமார் கேள்வி. மதுபோத்தலால் அடித்து ஒருவர் கொலை. யாழ்ப்பாணத்தில் சம்பவம். 25 லட்சம் டாலர் மோசடி. FBI உதவியை நாடுகிறது அரசு.